அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா வேளாளர், வேளாண் மாவட்ட கழகத்தின் மாநில தகவல் மற்றும் செய்தி ஊடக பிரிவு செயலாளர். சமீபத்தில் பார்த்தா ஒரு 2-3 நாளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு திருமணம் நடத்திச்சிருக்காங்க. இது நிறைய பேர் வந்து காதல் திருமணம், கலப்பு திருமணம்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொற்கள். சரியா? இது வந்து திருட்டு திருமணம் தான் சொல்லணும். காதல் திருமணம், கலப்பு திருமணம் என்ன? கலப்பு திருமணங்கிறது 2 வெவ்வேறு ஜாதிகள் அவங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மாக்கள் வந்து ஒன்றிணைஞ்சு அவங்களுடைய காதலை ஏற்று சுமூகமாக முடிக்கிறது தான் காதல் திருமணம், கலப்பு திருமணம். சரியா? அதுக்கு தற்போதைக்கு அரசுகள் வந்து நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு வச்சிங்கன்னா, ஒரு திருமணம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு 2 ஜோடிகளை வந்து கூட்டு உள்ளே வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த நெல்லையை சேர்ந்த அந்த பெண்ணோடைய வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. பெண்ணை காணாம் என்றால் கிடைத்தவுடன் அல்லது தெரிந்தவுடன் யார்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கணும், ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்கணும், இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் வர சொல்லி பேசியிருக்கணும். சரியா? இது 2யுமே இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்யலை. அதற்கு மாற என்ன பண்ணிருக்காங்க, சட்டத்தை இவங்களே கையில் எடுத்துக்கிட்டாங்க. சட்டத்தை கையில் எடுத்து அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த தம்பதியினருக்கு, அதாவது அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் இவர்களே திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. எப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மாபெரும் மதிப்பும் மரியாதையும் சித்தாந்த ரீதியான கொள்கை ரீதியான பிடிப்பும் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்துச்சு. மிகவும் என்னால் நேசிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தரங்கெட்டு தாழ்ந்து தன்னால் எவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக போக முடியுமோ அவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக போயிட்டுருக்காங்க இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிங்க. சரிங்களா? இந்த பிரச்சனை நடந்திருக்குது. சரி, அவங்க அப்பா அம்மா வந்து இந்த இடத்துல இருக்காங்க, இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் இருக்காங்க, போய் பார்க்கலாம், போய் பொண்ணு பேசலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனால் அங்கே போன இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க பெண் வீட்டார் வந்து பார்க்கவே விடலை பெண்ணை. அவங்க அப்பா அம்மாவும் எவ்வளவோ காலில் விழுந்து கையில் விழுந்து கட்டி பிடிச்சி உருள்றாங்க. ஐயோ காப்பாற்றுங்க, என் பிள்ளையை கொடுங்க, பேசணும், என் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை நான் பேசணும், பேச வைங்கன்னு சொல்லி கட்டி பிடிச்சி காலை கட்டி பிடிச்சி விடாமல் அழுகுறாங்க. அந்தளவுக்கு உருக்கமான ஒரு காட்சியாக இருக்குது. பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மனசு நெருடலான ஒரு விஷயமாக தான் தோணும். சரிங்களா? அப்படியான சூழ்நிலையிலும் கூட அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அளவு பண்ணலை, பார்க்க விடலை. இந்த சூழ்நிலையில் வந்து நம்மளோட பெண் இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, அதை பார்க்க விட மாட்டுறாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, இன்னொரு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். அடுத்த கட்டம் என்ன பண்ண முடியும்? அவங்க சமுதாயம் சார்ந்த ஒரு அமைப்புக்கிட்ட போய் மேல்முறையீடு பண்ணுறாங்க. ஐயா அந்த மாதிரிங்க கூட இருக்காங்க. சரிங்களா? வேளாண் மாவட்ட கழகத்தில் அவங்களுடைய உறுப்பினர்கள்ட்ட வந்து நம்ம அண்ணன் பந்தராஜாக்கிட்ட வந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க. அவரும் போய் சரி வாங்க பேசி பார்க்கலாம் அவனுக்கு கொண்டு பேசுகிறாங்க. இருவருக்குமான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 நேரம் ஆகுது. அப்பயும் அவனும் வந்து உடன்படவில்லை. சரியா? அவர் உடன்படாமல் தகாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு மிரட்டி கொண்டு காவல்துறையை வச்சு ஏவி கொண்டே இவங்க இருந்திருக்காங்க. ஒரு அளவுக்கு மேலே இதுக்கு மேலே கெஞ்ச முடியாதுன்ற சூழ்நிலைக்கு போகும்போது தான் அங்கே கைகலப்பாகி அந்த அலுவலகம் முற்றிலும் அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கின்றது நம்ம தகவலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் நடந்திருக்குது அங்கே. சரியா? இப்போ இப்படி இருக்கும்போது அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு துறை இருக்குது, காதல் பதிவு நிலையம் ஒன்று இருக்குது, திருமண பதிவு நிலையம் ஒன்று இருக்குல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். அங்கே போயிருக்கலாம்ல, அவங்க அங்கே போய் பண்ணிருக்கலாம், இல்லை காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கலாம். இவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலே வச்சு இவங்க திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அப்போ இவங்க யார்? இவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக மாட்டாங்களா? திருமணத்தை முடித்து வைக்கும், சட்ட ரீதியாக நிகழ்த்தி வைக்கும் ஒரு அமைப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்சுட்டான். வந்துட்டாங்களா அவங்க? இது வந்து சட்டத்துக்கு புறமான செயல் இல்லையா? அப்போ சட்டத்துக்கு புறமான செயலை செய்தவர்கள் சட்டத்தின் பால் தண்டிக்கப்பட வேண்டுமா இல்லையா? சட்டத்தின் பால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, இந்த திராவிட கட்சி என்ன பண்ணுறது தெரியுமா? அதற்கு மாறாக அங்கே தாக்கிட்டாங்க, எங்கள் ஆஃபீஸை உடச்சிட்டாங்க, எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டு ஃபைல் பண்ணி பொய் வழக்கு புனைந்து பந்தராஜ அண்ணன் அவர்களையும் அவர்களோட இந்த 6-7 நபர்களையும் பெண் வீட்டாரையும் கேஸ் ஃபைல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சில் அடைச்சிட்டாங்க. சரியா? எவ்வளோ பெரிய அநீதியை வந்து இழச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் வந்து உங்கள்கிட்ட வந்து கெஞ்சிட்டு நிற்க முடியும்? ஒரு லெவலில் அவ்வளோதான். சரியா? வந்து கேட்டு பார்த்தோம், கொடுக்கல, நீங்கள் ஓவராக பேசுனீங்க, கைகளை பாய் போச்சு. இது உங்களுடைய தவறு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய அலுவலகத்தில் இருந்த உறுப்பினர்களுடைய தவறு. ஆனால்
இவங்க அந்த பெண் வீட்டார் வந்து காட்டவே கிடையாது. இவங்க இப்படியே கொண்டு போய் வைக்கவும் அவங்க ஒரு அளவுக்கு மீறி வந்து ஒரு பந்தை எவ்வளோ தூரம் அழுத்தி வைக்க முடியும். சரியா, எங்கள் பெண்ணை நாங்கள் பார்த்தேன்ற நிலைமைக்கு வரும்போது கைகலப்பாகி இதாகி போச்சு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அண்ணன் பந்தல்ராஜா அவர்களும் அவர்கள் சார்ந்த ஒரு 6-7 நபர்களும் இன்றைக்கி சிறையில் இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு நியாயம் கேட்க போய், ஒரு பெற்றோருக்கு நியாயம் கேட்க போய் அவர்கள் வந்து தாக்கப்பட்டு இந்த மாதிரி வழக்குகள் கொடுக்க பண்ணும்போது நம்ம என்ன எதை சொல்ல முடியும்? இப்போ இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினால் வந்து மாவோயிஸ்ட்டுகள், சரியா, கர்நாடகா, ஆந்திரா அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்ட்டுகள் அதிகமாக இருக்காங்க. உத்தரகாண்ட், சத்தீஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்ட்டுகள். சரியா, சித்தாந்த ரீதியாக நாங்கள் வந்து பூரா கிழிச்சு தள்ளிடுவோம், ஆளும் கட்சிக்கு எதிராக செய்யும் துரோகங்களையும் அந்த செயல்களையும் தடுத்து நிறுத்திடுவோம்னு சொல்லி இவங்க வந்து அங்கே இருக்க மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி மூளை செலவு பண்ணி அவர்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி அவர்கள் வந்து மாவோயிஸ்டாக கையில் ஆயுதம் ஏந்தி செயல்பட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. செங்குருதிகள் சிந்தாத ரத்தம் அல்லன்னு சொல்லி ஒரு டயலாக்லாம் சொல்லுவாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில். அப்படி இவங்களை செஞ்சு அப்படி வந்து மாவோயிஸ்ட்டை உருவாக்கி சத்தீஸ்கர் இந்த மாதிரி பகுதியில் நம்ம நிறையா பார்த்து மாவோயிஸ்ட்டுகள் வந்து ஆயுதம் ஏந்தி நிறையா பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ அதே வேலையை தான் இங்கே தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவான தமிழ்நாட்டில் இவர்கள் செய்ய துணிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு அரசுகளுக்கு எதிரான திட்டங்கள் மூலமாக மக்களை மடைமாற்றம் செய்வார்கள். இங்கு பவர்ஃபுல்லாக இருக்க ஜாதிகளிடையே பிரச்சனையை பூட்டி விடணும், அடித்து மல்லு கட்டிக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திட்டு சாவுங்க, நாங்கள் வாட்டுக்கு உட்காந்து வாரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அரசியல் பண்ணிட்டு போவோம். இதைத்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும். சரிங்களா, இன்றைக்கி அண்ணன் பந்தல்ராஜா அவர்களை கைது செஞ்சு உள்ளே வச்சுருக்கீங்க. சரி, அவர் என்ன பண்ணார்? வந்து கேட்டார், பிரச்சனை. சரியா, அவரை வந்து பேசி முடித்து நீங்கள் அனுப்பியிருக்கணும். அவரை கொண்டு போய் சிறையில் வச்சிங்கன்னா அப்போ இந்த காவல்துறையும் இந்த திராவிட கட்சிகளும் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டியும் எவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக செயல்பட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் முதல் நடவடிக்கையாக வந்து இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேலே எடுத்துருக்கணும் கூடாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேலே உனக்கு திருமணம் செய்ய வைப்பதற்கு அதிகாரம் கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்டிருக்கணும். சரியா, அவர்கள் கல்யாணத்தை வந்து பதிவுத்துறையிலையும் பதிவு பண்ண கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லையும் பண்ணலை. அப்புறம் வழக்கு கேஸ் ஆச்சுன்னா காவல் நிலையத்தில் போய் இப்போ தஞ்சம் போடுவாங்க, அங்கேயும் கொண்டு போய் இவங்க சேர்க்க கிடையாது. அப்புறம் மகளிர் நிலையம், பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா மகளிர் நிலையத்தில் போயிருப்பாங்க, அங்கேயும் இவங்க போய் சேர்க்க கிடையாது. இந்த 3 இடங்கள் எங்கேயாச்சும் வந்து நடந்திருந்தால் கூட நாங்கள் வந்து சரி நடந்து போச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு தனிப்பட்ட கட்சியின் வாசலில் வச்சு இல்லை அலுவலகத்தில் வச்சு நீங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறீங்கன்னா அப்போ பெண்ணை பெற்றவெல்லாம் என்ன எங்கே போகிறது? அதாவது பெண்ணை பெற்று பால் ஊட்டி சீராட்டி அவங்க வந்து பணமாக போட்டு கொட்டி வளர்த்து நாங்கள் வந்து வச்சுருப்போம். எவனோ ஒரு நாய்க்கு எவனுக்கோ ஒருத்தனுக்கு நீங்கள் தூக்கி பிடிச்சி கலிசடா பயலுக்கு ஒன்றும் இல்லாமல் கொண்டு போய் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு கையில் விரல வச்சு வாயில் விரல வச்சுட்டு சூப்பிட்டு போகணும். அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல எனக்கு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவன் யார்? மாமா வேலை பார்க்குறான், புரோக்கர் வேலையாக பார்க்குறேன் அவன் இல்லை. அவருக்கு அங்கீகரிப்ப மாநில அரசால் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தானே. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்ல. சட்டத்துறையில் என்ன உரிமை இருக்கோ பண்ணணும்ல. அதுக்குள்ள என்ன பண்ணுங்க தெரியுமா? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மார்க்சிஸ்ட் காதலர்களே தைரியமாக காதலியுங்கள், உங்கள் காதலை சேர்த்து வைப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் என்றும் திறந்திருக்குமா. ஒன்று நல்லா சொல்லிக்கிறேன், இன்றைக்கி நெல்லையில் நடந்தது ஒன்று. ஆனால் இதே திறந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அலுவலகங்களும் வெள்ளாள முன்னேற்ற கழகங்களாக அடித்து நொறுக்கப்படுங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இதான் முடிவு இனிமேல். சரியா, நீ எவ்வளோ வேணால் ஆடிக்க, ஆனால் முடிவு என் கையில் தான் இருக்கும். சரியா, நீ எவ்வளோ வேணால் ஆடு, எவ்வளோ வேணாலும் பேசு, என்ன வேணாலும் பேசு, ஆனால் முடிவானது இந்த வெள்ளாள முன்னேற்ற கழகத்தோடைய கையில் தான் இந்த மார்க்சிஸ்ட் கட்சியோடைய முடிவு இருக்க போகுது. தனிச்சு நின்னா 10 ஓட்டு கூட வாங்க மாட்டேன். நீங்கள்லாம் பேசி நீங்கள்லாம் வந்து ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தி ஒரு பெண்ணை வந்து கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்துறீங்களா? எப்படி அரசியல் செய்யணுங்கிறத நல்லா கற்றுக்க. சரியா, உன்னால் வந்து சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டில் உன்னால் உறுப்பினர் சேர்க்க முடியலை. எப்படியாச்சும் கூட்டி கொடுத்தாவது இப்போ உறுப்பினர் சேர்த்துக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் வேறு வெக்கமாக இல்லை. அதில் நாடு சாகலாமே நீங்கள் இருக்கணும். இதுக்கெல்லாம் இதே நிலை நீடித்தால் கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், இதே நிலை நீடித்தால் இன்றைக்கி நெல்லையில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலக தகர்ப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அலுவலகங்களும் வெள்ளாள முன்னேற்ற கழகத்தால் அடித்து நொறுக்கப்படுங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். பெண் பிள்ளைகள் பெற்ற பெற்றோர்கள் அனைவருமே தயவு செஞ்சு எல்லாருமே கவனமாக இருங்க.
தன் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வச்சுக்கோங்க பிள்ளைகளை. அதான் நமக்கு சிறந்த ஒரு வழி. இந்த மாதிரி நிறையா பிணந்தினி கழுகுகள் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம அசிங்கப்பட்டுக்கிட்டு இப்படி நாசமாகிறதுக்கு நம்ம பிள்ளையை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது நமக்கு நல்லது. சரிங்களா? இதோட அந்த பதிவை நம்ம நிப்பாட்டிக்கிறோம். அடுத்து ஒரு பதிவு தொடரும். நன்றி, வணக்கம்.